ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஜி ஆஃபீஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சசி மேடம் ஐஜி சார்ட்ட சொல்றாங்க, டாக்டர் பாரதியோட ஹேண்ட் ரைட்டிங் எந்த டாக்டருக்குமே புரியலன்னு சொல்லிட்டாங்க. மிலிட்ரி டாக்டர்கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டோம், அவங்களும் புரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால டாக்டர் பாரதி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் தான் இப்ப வர சொல்லியிருக்கோம், அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்டருமே இப்போ ஐஜியோட ஆஃபீஸ்க்கு வராரு. நாங்கள் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு ஐஜி சார் சொல்றாரு. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாரதி எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை இப்போ அந்த டாக்டர் கையில கொடுக்குறாங்க. அவர் அதை ரீட் பண்ணிட்டு சொல்றாரு, மேல இருக்கிற சில மெடிசன்லாம் ஹார்ட் சர்ஜரி சம்மந்தப்பட்டது தான் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கீழே இருக்கிற சில மெடிசன்லாம் மயக்க மருந்து சம்மந்தப்பட்டது சார் அப்படின்னு சொல்றாரு. உணவு மூலியமாவோ இல்ல தண்ணி மூலியமாவோ கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மயக்கம் வந்துடும் சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த மருந்து எல்லாத்தையும் ஹார்ட் சர்ஜரி சம்பந்தப்பட்ட மருந்தோட பேர்ல அனுப்பி வைக்க சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு சொல்றாரு. ஐஜி சார் சொல்றாரு, டாக்டர் பாரதி எதனால அவரோட பிரிஸ்கிரிப்ஷனை புரியாத மாதிரி எழுதினாருன்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. டாக்டர் பாரதியை இப்போ ஆபரேஷன் பண்றதுக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. பாரதியை பார்த்து அந்த தீவிரவாதி ஹெட் பேசுறான். மினிஸ்டரோட உயிரை நீங்க காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் முதல்ல நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கொண்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். பாரதி சொல்றாரு, இவ்வளவு ப்ரெஷர் என்னை ஆக்குனீங்கன்னா நான் எப்படி போய் ஆபரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாரு. அவன் சொல்றான், இந்த ப்ரெஷர் எல்லாம் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். மறுபடியும் சொல்றேன், மினிஸ்டர் உயிரோட இருந்தாதான் இங்க இருக்கிற எல்லாருமே உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். சௌந்தர்யா, வேணு, விக்ரம், ஹேமா 4 பேருமே இப்போ ஐஜி ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க ஐஜி ஆஃபீஸ்க்குள்ள வரணும், எங்களை அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சசி மேடம் இப்போ அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வராங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, சசி மேடம் கிட்ட டாக்டர் பாரதியோட பேரண்ட்ஸ் தான் நாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன நடக்குது என்ன நிலவரம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் வந்திருக்கிறோம், எங்களை உள்ள அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சசி மேடம், உங்க யாரும் எங்களால உள்ள அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருமே இப்போ சேஃபா தான் இருக்கிறாங்க. டாக்டர் பாரதி மினிஸ்டருக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே தான் டிவி நியூஸ்ல சொல்லிட்டே இருக்கிறாங்களே, நீங்க அங்க பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. யாரையும் எங்களால உள்ள அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி சேஃபா வெளியே தானே இருந்தா, இப்ப எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வெண்பா டென்ஷன் ஆகுறாங்க. ரோஹித் இப்ப அவங்க வராரு. வழக்கம் போல வெண்பாவை வெறுப்பேத்துறாரு. தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு வெண்பா கோபப்படுறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு போறாரு. போற வழியில ஒரு தீவிரவாதி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பாரதி மனசுல நினைக்கிறாரு, எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு ஆட்டமாட ஆடுறீங்க, உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹேமா இப்போ ஐஜி வாசல்ல நின்று அழுதுட்டு இருக்காங்க. நீங்க நின்று அழுதுட்டு இருக்காத ஹேமா, அப்புறம் இங்கே நிக்க கூடாதுன்னு சொல்லிட போறாங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. பாரதி பிரிஸ்கிரைப் பண்ண எல்லா மெடிசனுமே வந்துருது. இப்போ தீவிரவாதிகளை காண்டாக்ட் பண்ணி போலீஸ் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.